பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்களுக்கு நெறைய பேருக்கு, பெண்கள் ஒரு சைடு இருந்தாலும், ஆண்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் கல்யாணம்னாலே. எ முதல் பயம் வந்து ஃபினான்ஷியலா நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி காப்பாத்த போறோம்? இதெல்லாம் ஒண்ணு இருந்துரும். ஏன்னா, அவன் தலையில தான் எல்லாமே விழுன்ற மாரி தான் இப்போ இருக்கு. ஆனா, இப்போ ஃபீமேலும் சப்போர்ட் பண்றாங்க ஃபினான்ஷியலி. அது ஒரு சைடு இருந்தாலும், 2வது நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா இருக்குமா? நம்மளுக்கு எரெக்ஷன் நல்லா இருக்குமா? இதெல்லாம் நான் ஒரு பொண்ண நான் திருப்திப்படுத்துவேனா? இந்த மாரி விஷயங்கள் நெறையாவே ஓடும். என்கிட்ட நெறைய சின்ன சின்ன பசங்க வருவாங்க. இது ம். வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வருவாங்க. ம். இப்போ நீங்க பிஃபோரா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, உங்க பக்கத்துல இருக்க சித்த மருத்துவர் இவங்களே பார்த்து முதல்ல நீங்க பேசணும். ஏன்னா இத பத்தி பேச மாட்றாங்க. அப்பா, அம்மா கிட்ட பேச முடியாது. ம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடான்னு தான் சொல்லிடுவாங்க. இல்ல ம். நான் வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற ஏதாவது பார்க்கலாம், டாக்டர் பார்க்கலாம் இந்த மாரி சொல்லுவாங்க. நீங்க அலோபதிய விட இந்த மாரி விஷயத்துக்குலாம் வந்து ஏன்னா தூக்கத்துல நெறைய பேருக்கு தூங்கும்போதே ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆயிடும். ம். தூக்கத்துல ஓவரா வெட்டை ஆயிட்டு அது ரிலீஸ் ஆயிடும். அத வந்து அலோபதியில பொறுத்தவரைக்கும் ஃபில் ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் ஆயிடும்ன்ற மாரி சொல்லுவாங்க. அது ஒரு பிரச்சனை தான். எல்லாருக்குமே ரிலீஸ் ஆவாது ஃபில் ஆயிடுச்சுன்னா. ம். யார் செக்சுவலி வீக்கா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அடிக்கடி எரெக்ஷன் நடக்கும். அதாவது சும்மா ரோட்ல அப்படி போணும். இப்ப அந்த பிரச்சனை நெறைய பேர் இருக்கு. ம். சும்மாவே தூக்கிக்கும். சரிங்களா? அந்த மாரி தான் இருக்கிறாங்க. சும்மாவே இது எரெக்ஷன் ஆயிடும். அது ஒரு வீக்னஸ். நீங்க ம். செக்ஸ் தாட்ஸ் அதிகமா வருதுனாலே, நீங்க கொஞ்சம் அந்த செக்சுவலி வீக்கா இருக்கிறீங்க. அந்த செக்ஷன்ல நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.